கண்ணு, குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? தினமும் தினமும் படிங்க. டெய்லி மேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நீங்கள் ஒதுக்கி ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும். கிளாஸில் 100% கவனத்தோடு படிக்கணும். 100% நடத்தும்போது கவனிக்கணும். அப்போ அடுத்தது தினம் இங்கே ரீகால் பண்ணிடணும். எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்ததுன்னா உடனே போய் கேட்டுடணும். இந்த மாதிரி இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் 100% டெஃபினட்டாக வாங்கிடலாம் சாமி. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்குன்னு 12th கிளாஸு 12th செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நாம் இன்றைக்கி பார்க்குறது எக்ஸாம்பிள் 2.14 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. பாருங்கள், 3 மார்க்கில் கேட்பாங்க. அவன் கொடுத்துருக்கிறது ஸோ தட் த பாயிண்ட்ஸ் 1, -1/2 + i√3/2, -1/2 -i√3/2 3 பாயிண்ட். 1ங்கிறது ஒரு பாயிண்ட்டு, -1/2 + i√3/2ங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு, -1/2 -i√3/2ங்கிறது மூணாவது பாயிண்ட்டு. ஆர் த வெர்டசஸ் ஆஃப் an ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதாவது இது ஒரு சமபக்க முக்கோணத்தின் உச்சி அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் எல்லா பக்கமும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும் இல்லையா, அந்த 3 சைடும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதை ப்ரூவ் பண்ண இதுதான் கான்செப்டே. ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணணும், 3 சைடை கண்டுபிடிக்கணும். என்னென்ன 3 சைடு பாருங்கள், ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபியோடைய லென்த் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பிசியோடைய லென்த்து, அதே மாதிரி சிஏவுடைய லென்த்து. இந்த 3 லென்த்தும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்ததுனாவே இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். புரியுதா? சரி, இது எப்படி நம்ம லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபி, ஜஸ்ட்டு லென்த் அப்படின்னாவே மாடுலஸ் வேல்யூ, அதனுடைய எண் அளவு, தமிழில் எண் அளவுன்னு சொல்லுவோம். புரியுதா? ஏபியோடைய நீளம், ஏபியோடைய நீளம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஏபி, சரியா கண்ணு? ஏபி, அப்போ பாருங்கள், ஏபியோக்கு ஒன்றுமே இல்லை, மாடுலஸ் ஆஃப் a - b. புரிஞ்சுதா? இவ்வளவு தான். பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது என்ன, மாடுலஸ்குள்ளே a - b. அப்போ மாடுலஸ்குள்ளே a நமக்கு 1 மைனஸ் ப்ராக்கெட் 1 போட்டுக்கிறேன், ஏன்னா அங்கே முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால. b நமக்கு தெரியும், -1/2 + i√3/2. ப்ராக்கெட்டை முடித்து மாடுலஸை முடிச்சிடுறேன். இது புரியுதா தங்கம்? தெரியலனா பாருங்கள், a - b. ஏபி அப்படின்னா என்ன, ஏவிலேருந்து பி வரையும் உள்ள நீளம். அப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணின்னு மாடுலஸ் எடுத்தால் அதுதான் நமக்கு நீளம். அப்போ மாடுலஸ்குள்ளே 1 மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, அப்போ +1/2, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i√3/2 மாடுலஸை முடிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இதுவும் 1ம் 1/2யும் ரியல் நம்பர், இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ரியல் நம்பரில் மொத்தம் 1, இது ஒரு ஆஃப், 1.5. அதில் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 1 2 is 2, 2ஓட 1 கூட்டினா 3. அப்போ நமக்கு 3/2 மைனஸ் i√3/2. பாருங்கள், ஜஸ்ட்டு சின்ன கிளாஸில் படித்ததே தான். பாருங்கள், ஏபி வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a - b. அப்போ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து பி காம்ப்ளெக்ஸ் நம்பரை கழிக்கணும். இதில் இது ரெண்டுமே ரியல் நம்பர், அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் இதை 1, இது ஆஃப், அப்போ 1.5னா 3/2. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட்டுறது சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ தேர்ஃபோர் நமக்கு 3/2 மைனஸ் i√3/2. அப்போ மாடுலஸ்னால் என்ன பண்ணுவோம், ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்.
ரியல் பார்ட்டை ஸ்கொயர்டு பண்ணால் 9/4 பார் 3 ஸ்கொயர்டு பண்ணால் 9 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4 இமேஜினரி பார்ட் என்ன -√3/2 ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் அப்போ இதை ஸ்கொயர்டு பண்ணும்போது ப்ளஸ்ஸு √3 ஸ்கொயர்டு பண்ணால் 3a 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4 ஐயை கொண்டாந்துடக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இமேஜினரி பார்ட்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஐ ஸ்கொயர்டுன்னு சேர்த்தக்கூடாது இந்த இடத்துல ஜஸ்ட்டு ரியல் பார்ட் அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர்டு அண்டு ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்டு இதை வந்து பாயிண்டில் எழுதி பாருங்கள் அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸே வராது இது பாயிண்டில் எழுதும்போது என்னென்னு எழுதுவோம் 3/2 -√3/2ன்னு எழுதுவோம் இல்லையா ஆர்கன் பிளானில் குறிக்கிறதுக்காக பாயிண்டில் அப்போ 3/2 ரியல் பார்ட்டு -√3/2 இமேஜினரி பார்ட் ஓகேவா சரி இப்போ இதில் பாருங்கள் கீழே 4 காமனாக எடுத்துக்கலாம் மேலே ஆட் பண்ணுவோம் அப்போ மேலே ஆட் பண்ணும்போது 12 / 4 4க்கும் 12க்கும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 3 அப்போ நமக்கு என்ன வருது √3 அப்போ ஏபியோடைய லென்த்து √3 வந்துருச்சு ஓகேவா இது புரியுதா சிமிலர்லி அடுத்து என்ன போட போகிறோம் பிசி அப்படிங்கிறது என்ன மால்லஸ் ஆஃப் பி மைனஸ் சி அப்போ மால்லஸ்குள்ளே பி பாருங்கள் -1/2 ப்ளஸ்ஸு i√3/2 மைனஸ் போட்டு மைனஸ் முன்னாடி வர்றதுனால ஒரு ப்ராக்கெட்டை போட்டு சிங்கிறது பாருங்கள் -1/2 -i√3/2 மால்லஸை முடிச்சுக்கலாம் இப்போ மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கணும் அப்போ இது அப்படியே -1/2 ப்ளஸ்ஸு i√3/2 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு i√3/2 இப்போ பார்த்தீங்கன்னா -1/2 +1/2 கேன்சல் ஆயிரும் அப்போ மால்லஸ்குள்ளே நமக்கு என்ன இருக்கும் i√3/2 i√3/2 டைம்ஸு அப்போ 2 டைம்ஸ் i√3/2ன்னு கிடைக்கும் இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும் அப்போ தேர்ஃபோர் இப்போ அதுக்கு மால்லஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா இங்கே ரியல் பார்ட் இல்லை 0 ஆயிரும் இமேஜினரி பார்ட்டு √3 அதை ஸ்கொயர் பண்ணால் 3 ஓகேவா அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கிது √3 கிடைச்சிருது அப்போ பிசியும் நமக்கு என்ன தான் √3 புரியுதா ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் பிசி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம போட போகிறது ஏசி அல்லது சிஏ எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ சிமிலர்லி சிஏ மால்லஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ அப்போ மால்லஸ் ஆஃப் சி அப்படிங்கிறது -1/2 மைனஸ் i√3/2 மைனஸ் ஏங்கிறது 1 மால்லஸை முடிச்சுக்கலாம் ஓகேவா அப்போ தேர்ஃபோர் இப்போ ரியல் பார்ட் பாருங்கள் இங்கே ஒரு -1/2 இருக்குது இங்கே -1 இருக்குது ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்போ மால்லஸ்குள்ள மொத்தமாக பாருங்கள் ரியல் பார்ட்டு -1 -1/2 அப்போ -1.5 அதாவது 1.5 அப்போ தேர்ஃபோர் 1 2 அப்போ என்ன வரும் மைனஸில் மொத்தமாக 3/2 உங்களுக்கு தெரியும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க இது இல்லை இது இமேஜினரி இது மறைச்சிக்கோ இப்போ இதை பெருக்கும்போது -2 -1 -3/2 அதே மாதிரி மைனஸ் இமேஜினரி பார்ட்டு i√3/2 வந்துடும் அப்போ தேர்ஃபோர் நமக்கு அடுத்து மால்லஸ் எடுக்கணுமா மால்லஸ் எப்படி எடுப்போம் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணும் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அதுதானே அப்போ தேர்ஃபோர் நமக்கு ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுறோம் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ரியல் பார்ட் 3 ஸ்கொயர் பண்ண அப்போ 9/4 ப்ளஸ்ஸு √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3/4ன்னு வந்துடும் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கீழே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அப்போ கீழே ரூட்டுக்குள்ளே கீழே 4 காமனாக எடுத்துக்கலாம் மேலே ஆட் பண்ணும்போது 12
இதை அடித்து போட்டால் √3. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்குது? √3. இப்போ சிஏவும் √3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. அப்போ 3 சைடும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. 3 சைடுடைய லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஹென்ஸ் இட் இஸ் என்ன போடணும், என்ன சொல்லணும்? இது என்ன கேட்குறாங்க? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அவ்வளோ. இதில் ஏதாச்சும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 3 மார்க்கில் கேட்பாங்க. சரியா கண்ணு? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட்டு 3 பக்கத்துடைய நீளம் கண்டுபிடிக்கணும். ஏபி பிசி சிஏ. ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. புரியுதா? மாடுலஸ்குள்ள ஏ மைனஸ் ஏபி. ஏபி அப்படின்னா பாருங்கள், மாடுலஸ்குள்ள ஏ மைனஸ் பி. அப்போ ஏ அப்படி எழுதிக்கணும், மைனஸ் பியை பார்த்து எழுதணும், மைனஸை உள்ளே கொண்டு போகணும். ரியல் நம்பர் பாருங்கள் 2 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணினா பர் 1 2 is 2, 2ஓட 1 கூட்டினா 3. அப்போ கிராஸ் மல்டிபிள் தான். 3/2. இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. மாலஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது என்ன? √3/2 தாங்கன்னு. ஐ வந்து இமேஜினரி பார்ட்டை நம்ம சொல்கிறதுக்கு தான் ஐ. இமேஜினரி பார்ட்டுனா ஐ √3/2ன்னு சொல்லக்கூடாது. ரியல் பார்ட்னா 3/2, இமேஜினரி பார்ட்னா மைனஸ் √3/2. அப்புறம் ஆட் பண்ணி போட்டுக்குவோம். இது புரியுதா? இதே மாதிரி தான் பிசி, அதே மாதிரி தான் சிஏ. அப்போ ஏபி பிசி சிஏ 3 ஈக்குவலாக இருந்தால் இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். கான்செப்ட் ஒரே ஒரு கான்செப்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்து கண்டுபிடிக்கணும். 3 லென்த்து கண்டுபிடிக்கணும். லென்த்துக்கான ஃபார்முலா தான் உனக்கு ஆல்ரெடி நம்ம மாடுலஸ்குள்ள ஏபி அப்படின்னா ஏ மைனஸ் பி, பிசி அப்படின்னா மாடுலஸ்குள்ள பி மைனஸ் சி, சிஏ அப்படின்னா மாடுலஸ்குள்ள சி மைனஸ் ஏ. புரிஞ்சுதா? தெரியலனா கேளுங்க. தேங்க்யூ.